Hi friends, வணக்கம் welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல ஹெல்தியான ஒரு ஆரஞ்சு பழம் ஜூஸ் ரெசிபி எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதுலயும் பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த போஷ் கம்பெனி மிக்ஸி வந்து வாங்கி இருந்தேன். இந்த மிக்ஸி வந்து வாங்கி ஒரு 6-7 மாசம் ஆகுது. ஆனா இந்த மிக்ஸி வந்து வாங்குனதுல இருந்து இந்த ஜூஸர் மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணவே இல்ல. சோ ஆரஞ்சு பழம் ஜூஸ் ரெசிபியை ஃபர்ஸ்ட் டைமா இதுல வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படினு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து இத ட்ரை பண்ண போறேன். சோ எப்படி வந்து இதுல ஜூஸ் போடலாம் அப்படிங்கறதையும் ரிசல்ட் வந்து எப்படி வருது அப்படிங்கறதையும் இந்த வீடியோ வந்து பாருங்க. சோ ரொம்ப குட்டி வீடியோ தான். இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள வைக்கிற ஃபில்டர். சோ அதுக்குள்ள தான் நம்ம வந்து எடுக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அதுக்குள்ள போட்டு தான் நம்ம வந்து அரைக்க போறோம். இப்போ இந்த பழம் எல்லாத்தையுமே நம்ம வந்து தனியா எடுத்துறலாம். இப்போ வந்து ஆரஞ்சு மட்டும் தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அடுத்து இதுல என்னென்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஜூஸ் வந்து போட முடியும் அப்படிங்கறதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். சோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய டிப்ஸ் வீடியோஸ் எல்லாம் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். சோ அந்த வீடியோஸும் வந்து வேணும் அப்படினா அதுவும் நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்லயும் கொடுத்திருக்கேன். மறக்காம வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய வந்து டைம் சேவிங் கிச்சன் டிப்பும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆரஞ்சு பழம்லாம் வந்து நீங்கள் தோலெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த பழத்தில் இருக்கிற விதைகளை முக்கியமாக வந்து எடுக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து ஜூஸில் போயிடுச்சு அப்படின்னா அதை அரைக்கும் போது தெரியாமல் ஃபுல்லாகவே வந்து நமக்கு கசப்பாக மாறிடும் ஜூஸு. ஸோ நான் வந்து இப்போ பழம்லாம் தனியாக எடுத்துகிட்டு விதைகளெல்லாம் தனியாக எடுத்து போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த ஜூஸர் ஜார் வந்து நான் செட் பண்ணுறேன். ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த ஃபில்டர் வந்து உள்ளே வச்சுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து போட போகிறோம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸை. இப்போ வந்து சும்மா ஃபஸ்ட் டைம் வந்து போடுறதுனால சும்மா ஒரு 2-3 பீஸ் மட்டும் நான் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து மிக்ஸியை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ லைட்டாக வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இருக்கிறதையும் நான் வந்து சேர்த்து போட்டுடுறேன். இந்த மாதிரி நம்ம வீட்டில் குழந்தைங்க ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸாக கூட நம்ம வந்து போட்டு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் அவ்வளோதான். நான் வந்து ஒரு 3 ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்திருந்தேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஜூஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான், அரைச்சிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம டம்ளருக்கு மாற்றிடலாம். இது வந்து போஷோட ஜூஸர் ஜார் குட்டியான ஒரு ரிவ்யூ அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதை பார்த்துட்ருக்கோம். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்து இதில் ஜூஸ் போடுறேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ அரைக்கிற வேலை வடிகட்டுற வேலை இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நல்ல திக்கான ஜூஸாக வந்து ஒரு கிளாஸ் கிட்ட வரைக்கும் எனக்கு வந்து கிடச்சிது. ரொம்பவே எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. இனி ரெகுலராகவே இதில் வந்து ஒரு ஜூஸ் வந்து கண்டிப்பாக போடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இப்போ பாருங்கள், இது ஒரு கிளாஸில் வந்து நல்ல திக்கான ஜூஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஜார் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஃபில்டருக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஜூஸும் அதோட சக்கையும் வந்து மிக்ஸ் ஆகி இருந்துச்சு. இப்போ இதுக்குள்ளே வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து திரும்ப வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஜூஸ் வந்து ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம போடுற ஃப்ரூட்ஸும் சரி கொஞ்சம் கூட வீணாகவும் போகலை. ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. பாருங்கள், நான் கொஞ்சமாக வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணேன். அதில் வந்து எனக்கு இவ்வளோ ஜூஸ் கிடச்சிது. ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.